கன ஒரு நிமிடம். இன்றைய தியானம். படுசுட்டியான ஜான் ஒரு நாள் மாம்பழத்தை சுவைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் மாம்பழத்தின் கொட்டையை மண்ணில் புதைத்து வைத்தால் இன்னும் நிறைய பழங்களை சாப்பிடலாமே என்று யோசித்தான். அதன்படி புதைத்து தினமும் அதற்கு தண்ணீர் விட்டு வந்தான். அவனது மனம் மாம்பழம் சாப்பிடுவதில் இருந்ததே தவிர மரத்தை வளர்ப்பதில் இல்லை. அதனால் 2 வாரம் கழித்து மீண்டும் அதை எடுத்து பார்த்தான். அது வளரவே இல்லை. இன்னும் 1 மாதம் கழிந்தது. மீண்டும் அதை எடுத்து பார்த்தான். அது அப்படியே தான் இருந்தது. பாருங்கள், வந்ததே அவனுக்கு கோபம். அதை வெளியே எடுத்து தூர வீசினான். பாவம், சிறுவனுக்கு அவசரம். சிறுவனுக்கு மட்டுமல்ல, நம்மில் பலருக்கும் இந்த குணம்தான் உள்ளது. எதற்கெடுத்தாலும் அவசரம். உண்மையில் எதற்கும் ஒரு காலம் உண்டு. அதை புரிந்து கொண்டால் நல்லது. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனவே எதற்கும் இனிமேல் அவசரப்படாமல் நிதானத்துடன் தேவன் எனக்கு ஏற்ற நேரத்தில் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்று பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்க பழகுவோமா?